வேத ஜோதிடத்தில் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாக கருதப்படுகிறது மற்றும் அழகு குறிக்கும். மிதுன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி ஜூன் 12, 2024 அன்று இரவு பிற்பகல் 6:15 மணிக்கு மிதுன ராசியில் நுழையும். மிதுன ராசியில் நடக்கப் போகும் சுக்கிரனின் பெயர்ச்சி தொடர்பானது. சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. மிதுன ராசியில் சுக்கிரனின் பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் எப்படி நேர்மறை மற்றும் பாதகமான பலன்களை தரப்போகிறது என்பதை இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஜோதிடத்தில் சுக்கிரனை பற்றி பேசுகையில், ஜாதகத்தில் வலுவான சுக்கிரன் ஒரு நபருக்கு வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்தி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதை வழங்குகிறது. ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் அத்தகைய ஜாதகக்காரர்கள் வாழ்க்கையில் அனைத்து சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சியையும் அடைவதில் உயர் வெற்றியை பெறுவார்கள். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெற்றுள்ளவர்கள் சுகமான வாழ்க்கையை தந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அத்தகையவர்கள் பணம் சம்பாதிப்பதிலும் தங்கள் வசதிகளை அதிகரிப்பதிலும் வெற்றி பெறுகிறார்கள். ராகு, கேது மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் மோசமான உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்களின் பல சிக்கல்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களிடம் மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் காணப்படும். இந்த கிரகத்தின் பெயர்ச்சிக்கும் போது சுக்கிரன் ராகு, கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள், தூக்கமின்மை, வீக்கம் போன்ற உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். 12 ராசிகளிலும் மிதுனத்தில் சுக்கிரன் பெயர்ச்சிப்பது தொடர்பான ஜாதக தகவல்களை இப்போது தெரிந்து கொள்வோம். சுக்கிரனின் பாதகமான பலன்களை தவிர்ப்பதற்கான வழிகளையும் இங்கே சொல்லப் போகிறோம். மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2வது மற்றும் 7வது வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 3வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். மிதுன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும். உங்கள் நண்பர்களின் ஆதரவையும் இழக்க நேரிடும். சிறந்த வாய்ப்புகளுக்காக வேலைகளை மாற்றுவது குறித்து நீங்கள் பரிசீலிக்கலாம் மற்றும் உங்களுக்கு திருப்தியை தரும். இந்த நேரத்தில் உங்கள் வணிகத்தின் வெற்றிக்காக நீங்கள் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். இந்த பெயர்ச்சியின் போது நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதில் கவனமாக இருங்கள். உங்கள் மனைவியுடன் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிகம் செலவிட வேண்டியிருக்கும். ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 2ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும். குடும்ப மதிப்புகளில் சில சரிவுகளும் இருக்கும். உங்கள் தொழிலில் வெற்றி பெறலாம். இந்த நேரத்தில் நீங்கள் 2க்கும் மேற்பட்ட தொழில்களை தொடங்கலாம். அதிலிருந்து நீங்கள் பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நல்ல பணம் சம்பாதிப்பீர்கள். நீங்கள் முயற்சித்தால் செல்வத்தை குவிப்பதிலும் வெற்றி பெறலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ள முடியும் மற்றும் உங்களுக்கிடையில் இருக்கும் அன்பின் காரணமாக இது சாத்தியமாகும். உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல நிலையில் வைத்திருக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை காண்பீர்கள். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 5ஆம் மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் முதல் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் மற்றும் வசதிகள் அதிகரிப்பதை குறிக்கிறது மற்றும் அதிக பயணங்கள் செல்ல ஆர்வமாக இருப்பீர்கள். உங்கள் வேலையில் அதிக புகழை பெறுவீர்கள் மற்றும் அதன் மூலம் பலன் பெறுவீர்கள். நீங்கள் வணிகத்துறையில் தொடர்புடையவராக இருந்தால் நீங்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்களை ஒரு நல்ல தொழிலதிபராக நிலைநிறுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை பேணுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சி உங்கள் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் லாபமின்மை போன்ற பிரச்சனைகளை குறிக்கிறது மற்றும் உங்கள் கவலையை அதிகரிக்கும். தொழில் துறையில்
மேலதிகாரிகளிடம் நற்பெயரை இழக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் கவலைகளை மீண்டும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைந்த லாபம் கிடைக்கும் என்பதால் வியாபாரத்தில் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும். மேலும் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும். உங்கள் துணையுடன் நல்ல மனித மதிப்புகளை நீங்கள் பராமரிக்க முடியாது. உங்கள் தோள்கள், முழங்கால்கள் மற்றும் கால்களில் வலி ஏற்படலாம். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 11வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளால் உங்கள் வளர்ச்சியில் வெற்றியை தரும். உங்கள் தொழிலில் பெரிய வெற்றியை அடைவீர்கள். அங்கீகாரத்தை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்களுக்கு போட்டிக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. மிதுன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது நீங்கள் கணிசமான லாபத்தை பெறுவீர்கள் மற்றும் இந்த வழியில் நீங்கள் சேமிக்கவும் முடியும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவை பேணுவதில் வெற்றி பெறுவீர்கள். உற்சாகம் மற்றும் ஆற்றலின் காரணமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள். கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2ஆம் மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 10ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக பணம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈட்ட உதவும். நீங்கள் வேலையில் கொள்கைகள் கொண்ட நபராக உங்கள் பிம்பத்தை உருவாக்கி புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் சம்பாதிப்பீர்கள். இதில் அதிர்ஷ்டம் உங்களை ஆதரிக்கும். நீங்கள் ஊக்கத்தொகை மற்றும் கொடுப்பனவுகளிலிருந்து அதிக நன்மைகளை பெறலாம். முயற்சி செய்தால் செல்வம் சேர்ப்பதிலும் வெற்றி கிடைக்கும். உங்கள் துணையுடன் அதிக தொடர்பை பேண முடியும். உற்சாகத்தின் அடிப்படையில் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் உங்கள் 9ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். ஆன்மீக விஷயங்களிலும் அது தொடர்பான பயணங்களிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும். நல்ல வேலைகளை மாற்றுவது பற்றி நீங்கள் பரிசீலிக்கலாம். நீங்கள் புதிய ஆன்சைட் வாய்ப்புகளை பெற வாய்ப்பு உள்ளது. லாபத்தின் அடிப்படையில் நீங்கள் மிதமான அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பும் மிதமானதாக தெரிகிறது. இந்த நேரத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் மனைவியுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவீர்கள். ஆரோக்கியத்தில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் தோன்றுவீர்கள். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 7வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். உங்கள் நண்பர்களுடன் சண்டை போடுவதை குறிக்கிறது. மிதுன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது பல தேவையற்ற பயணங்களையும் சந்திக்க நேரிடும். நீங்கள் மன அழுத்தம் காரணமாக அதிக வேலை அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் பணியிடத்தில் அடையாளமின்மையால் பாதிக்கப்படலாம். வியாபாரத்தில் அலட்சியம் மற்றும் தவறான அணுகுமுறையால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள். உங்கள் மனைவியுடனான கருத்து வேறுபாடுகளால் நீங்கள் அதிக சச்சரவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் கண்வலி மற்றும் தொற்று நோயை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 7வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். உங்கள் துணைவியார் மற்றும் நண்பர்களுடனான உறவில் அமைதியின்மையை குறிக்கிறது. நீங்கள் வேலையில் அதிக அழுத்தத்தையும் குழப்பத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் உங்கள் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் மற்றும் இழப்புகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் அதிக செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் இந்த காலகட்டத்தில் சேமிப்பிற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். உறவு முறையில் குறைவான தொடர்பு காரணமாக உங்கள் மனைவியுடன் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் தோள்கள் மற்றும் மூட்டுகளில் வலியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 5ஆம் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இப்போது உங்கள் 6வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். நீங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதை குறிக்கிறது. இந்த நேரத்தில் உங்கள் செறிவு குறையும். தொழில் ரீதியாக
திருப்தி மற்றும் அமைதியின்மை காரணமாக நீங்கள் வேலைகளை மாற்ற வேண்டியிருக்கும். வணிக முன்னணியில் அலட்சியம் மற்றும் போட்டியாளர்களிடமிருந்து அதிக அச்சுறுத்தல் காரணமாக இழப்புகள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் உள்ளன. மிதுன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது உங்கள் குழந்தைகளுக்காக அதிக பணம் செலவழிப்பதால் நீங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும். நம்பிக்கையின்மையால் உங்கள் மனைவியுடன் நிறைய வாக்குவாதங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மன அழுத்தம் காரணமாக நரம்பு தொடர்பான வலியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் வளர்வதை குறிக்கிறது. உத்தியோகத்தில் உங்களின் பலத்தால் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். வியாபாரத்தில் உங்கள் புத்திசாலித்தனமான திட்டமிடல் மூலம் அதிக லாபத்தை பெறுவீர்கள். நீங்கள் ஊக்கத்தொகை மற்றும் கொடுப்பனவுகள் வடிவில் அதிக நன்மைகளை பெறலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மிகவும் உற்சாகமாகவும் அன்பாகவும் தோன்றுவீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3வது மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 4வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வசதிகள் மற்றும் பிரச்சனைகள் இல்லாததை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் காணப்படலாம். நீங்கள் தற்போதைய வேலையை மாற்றி நீங்கள் விரும்பாத புதிய வேலையை தேர்வு செய்யலாம். வியாபாரத்தில் லாப நஷ்டம் இரண்டையும் சந்திக்க வேண்டி வரும். இது தவிர நீங்கள் சில பாதகமான சூழ்நிலைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக பணம் செலவழிப்பதைக் காண்பீர்கள். மிதுன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது உங்கள் மனைவியுடன் நீங்கள் திருப்தியடைய மாட்டீர்கள். உங்கள் உடல்நிலை சரியாக இருக்காது என்பதால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் அதிக பணம் செலவழிப்பதைக் காணலாம். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் சேமிப்பிற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்.